தண்ணி எடுத்துக்கோங்க, இங்கே வைங்க. இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் எனது இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்க ஸ்டேஜில் நிறைய பேர் பேசிக்கிட்டே இருக்காங்க, நிறைய பேர் ரொம்ப உற்சாகமா பொங்கல் வச்சுக்கிட்டே இருக்காங்க. இந்த விழாவை மிகவும் சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கின்ற சக்தி விநாயகர் கோயில் கமிட்டி, ரமேஷ் மற்றும் அனைவருக்கும் மனமார்ந்த பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் கோழிவாடால 4000 5000 பொங்கல் வச்சாலும் இந்த தாராவி 90 ஃபீட் வந்தாக்க இங்க ஒரு தமிழ்நாட்டுக்கு வந்தது மாதிரி ஒரு ஃபீலிங். தமிழ்நாட்டு கலாச்சாரம் மாறாமல் வருடா வருடம் இந்த பொங்கல் விழாவை கொண்டாடும் அனைத்து பொங்கல் கமிட்டிக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, தை பிறந்தால் வழி பிறக்கும் தங்கமே தங்கம், தங்கச்சம்பா நெல் விளையும் தங்கமே தங்கம். தை பிறந்தால் வழி பிறக்குமான செய்தி வர வேண்டும். உழவனால் முதலில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த பொங்கல் விழா தமிழர் திருநாளாக மாறி இன்று உழவனுக்கு உறுதுணையாக இருக்கும் சூரிய சக்திக்கு பொங்கலும், உழவனுக்கு உறுதுணையாக இருக்கும் இன்று இரவு காளை மாடுகள் மாட்டு பொங்கல் என்று சொல்லக்கூடிய இன்று இரவு மாட்டு பொங்கல். இந்த மாட்டு பொங்கல் என்னைக்கு வைக்கிறோமோ அன்னைக்கு நம்ம வீட்டில் உள்ள முதியோர்கள், காலமானவர்கள், அவர்களுக்கு நாம் அஞ்சலி செலுத்துவது தமிழர் திருநாளாக கொண்டாடப்படும். தமிழ்நாட்டை விட அதிகமான உற்சாகத்துடனும் கலாச்சாரத்துடனும் இந்த தாராவி மண்ணில் கொண்டாடும் அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் எனது நன்றியை, மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா, எல்லாரும் சொல்ற வார்த்தை தான். அதுக்கு என்ன காரணம்? தமிழ் கலாச்சாரத்துக்கு சொந்தக்காரர்கள் நாம் என்றாலும் இந்த கலாச்சாரத்தை வெகுவாக பாராட்டி கொண்டிருக்கும் திரு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கடந்த மாதம் மன் கி பாத் மாசத்துக்கு ஒரு தடவை அவர் பேசையில் தமிழ் மொழிதான் உலகத்திலே முதன்மையான மொழி, முதலில் தோன்றிய மொழி, கல் தோன்றா மண் தோன்றா காலத்திற்கு முன்னாலே தோன்றிய மொழி அப்படின்னு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் சொல்லி இருக்கிறார். அவர் எந்த ஆராய்ச்சி பண்ணாமே யார் ஒரு தப்பான ஒரு செய்தியை அவர் சொல்ல மாட்டாரு. பாரத பிரதமரே பாராட்டக்கூடிய, அனைத்து உலகத்திலும் பாராட்டக்கூடிய, யூஎன்ல போனாங்க, அவங்களுக்கு ஐஎன்ல போனா எங்க போனாலும் தமிழ் மொழியில வணக்கம்னு எழுதி வச்சிருக்காங்க. இந்த மொழியை பாராட்டாதவர்கள் யாரும் இல்லை. நம்ம மகாராஷ்டிராவுடைய முதல்வர் தேவேந்திர பட்னவிஸ் அவர்கள் ஆரம்ப பாடசாலை படிச்சது நாக்பூர்ல ஒரு தமிழ் ஸ்கூல்ல தான். திரு தேவேந்திர பட்னவிஸ் அவர்களுக்கு உங்கள் சார்பிலும் தமிழ்நாட்டினுடைய தமிழர்கள் சார்பிலும் எனது மனமான பொங்கல் வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். காரணம், ஒரு தமிழனுக்கு 3வது முறையாக சட்டமன்றத்திற்கு சீட்டு கொடுத்தது திரு தேவேந்திர பட்னவிஸ் அவர்கள். இதுக்கெல்லாம் உங்களுக்கு மட்டும் பெருமை இல்லை, உலகத்து தமிழர்களுக்கே பெருமை சேர்க்கக்கூடிய வகையிலே சைன் கோலிவாடா தொகுதியிலே 3வது முறையாக டிக்கெட் கொடுத்து ஒரு தமிழனை எம்எல்ஏ ஆக்குவது திரு தேவேந்திர பட்னவிஸ் அவர்கள். நான் பேசுறது உங்களுக்கு இன்னும் கேட்காது. स्वागत करेंगे। साथ साथ
विवेकानंद राजा जी, अरविंद दास जी, एस सुंदर और स्वागत होगा आपके हमारा साथ उस्मानी देवर स्वागत करेंगे। और गोस्वामी जी स्वागत करेंगे ओविया जी को। आज के हमारे पोंगल के कार्यक्रम के लिए उपस्थित शक्ति विनायक टेम्पल के माध्यम से 20वें साल में पोंगल के எல்லாருக்கும் வணக்கம். ஹாப்பி நல்லா இருக்கீங்களா? ரொம்ப 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 சந்தோஷம். இங்க ஒரு ஊரே இருக்கு, நம்ம ஊர் இங்க இருக்கிற மாதிரி இருக்கு. எனக்கு இவ்வளோ பேரை நான் எதிர்பார்க்கல. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸ்ரீ சக்தி விநாயகர் கோவில் 20வது ஆண்டு செலிப்ரேட் பண்ணுறதுக்கு எங்களை கூப்பிட்டதுக்கு இந்த கமிட்டிக்கு உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. என் தமிழுக்கு அவ்வளோ ஏதாவது பிரச்சனை இருந்தால் நீங்கள் மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா பேசிக்கலி நான் வந்து கேரளானாலும் என்னை வாழ வச்சது, எனக்கு இந்த சந்தோஷத்தை எல்லாம் கொடுத்தது தமிழ்நாடு தான். நான் ரொம்ப ரொம்ப நன்றி, ரொம்ப ரொம்ப கடமைப்பட்டிருக்கிறேன். என்ன சொல்றது, அவங்க கவிதையே படிச்சுட்டாங்க என்னை பற்றி. இதுக்கு மேலே எனக்கு ஒரு சந்தோஷம் இல்லை. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஹாய் ஹாய், ஹாப்பி பொங்கல், ஹாப்பி பொங்கல். உங்களுக்கு சக்தி விநாயகர் கோயிலுக்கு திரும்பி திரும்பி நான் வரோம். உங்கள் கூட எல்லாம் செலிப்ரேட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் இயரும் நான் வருவோம். எனக்கு என்ன சொல்லன்னு தெரியல, அவங்கள மாதிரி கவிதை படிக்கிறதுக்கு தெரியாது எனக்கு. ஆனால் வந்து உள்ளே இருந்து உங்களுக்கு எல்லாருக்குமே ஐ விஷ் யூ த பெஸ்ட். எல்லா ஐஸ்வர்யம் வரட்டும். எல்லாமே உங்கள் கடவுள் வந்து உங்கள் ஆசையை எல்லாரும் நிறைவேற்றட்டும். ஹாப்பி பொங்கல். தேங்க்யூ ஸோ மச். அவர்களுக்கு எங்களது சக்தியினுடைய ஆலய கமிட்டி சார்பாகவும் எனது சார்பாகவும் பொங்கல் திருநாள் வாழ்த்தலை கூறிக்கொண்டு இப்பொழுது ஓவியா அவர்கள் வருகை இருக்கின்றார். அவர்களுக்கு உண்டான மரியாதையை நாம் செலுத்துவோம். அவர்கள் நம்மளை நம்பி வந்திருக்கின்றார். அவர்களுக்கு எந்த விதமான இடைஞ்சலும் நாம் தரக்கூடாது. அவர் நம்ம விருந்தாளி. பொங்கல் விழாவுக்கு நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டா கூட வருவாங்க. ஏன்னா எல்லா வீட்டுக்கும் போக முடியாது. அதனால இந்த கூட்டம் இருக்கிறோம். நீங்க பார்த்து சந்தோஷப்படுங்க. அவர்களுக்கு நீங்க பொங்கல் வாழ்த்து சொல்லுங்க. தமிழகத்தை எப்படி இருக்காங்க? பொங்கல் வாழ்த்து சொல்லுங்க. பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். அவங்களுக்கு இடைஞ்சல் பண்ணாதீங்க, வழி விடுங்க. அவங்களை வழி விடுங்க. தம்பி பொங்கலுக்கு இறக்கி விட்டு கொண்டு முடியாது.
சாய் சுரேஷ் சார் கை கொடுக்க சொல்ல சுரேஷ் சார் ஒரு அந்த ராஜா ப்ளீஸ் சுரேஷ் சார் அந்த ராஜா एक मिनट रमेश रुको आपको विनती करता हूँ सोनाली साहब थोड़ा बंदोबस्त करना प्लीज सोनाली साहब प्लीज सोनाली साहब आपका टीम उधर लो सोनाली साहब का टीम தம்பி உங்க வாழ் வந்திருக்காங்க அவங்களுக்கு நல்ல மரியாதை வாழ்த்து சொல்லி வழி அனுப்பி வைங்க